பிடிக்கும். ஸோ காலையில் வந்து எழுந்து சப்பாத்திக்கு மாவு பிசைறது, அதுவும் எங்கள் வீட்டு குட்டியை வச்சுக்கலாம் சுத்தமாக முடியாது. ஸோ அதனால் முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் மாவை. கரண்ட் வேறு கட் ஆகி அப்போ தான் வந்து ஒரு 7 மணி போல் தான் வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கான காஃபியுமே நான் குடித்தேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அதுக்கான ப்ரெட் இருந்தது. ப்ரெட்டில் வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்வீட்லேயே வந்துட்டு பால்கோவும் குலாப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். Next day. காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு சப்பாத்தி போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து தக்காளி தொக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக தக்காளி தொக்கும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருந்த குலாப் ஜாமுனும் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக ஷேர் பண்ணுறேன். அதையும் சேர்த்தோன்னா லென்த்தாக போகும். அதனால தான் ரொம்பவே சூப்பராக ஊறி வந்திருந்தது. போட்ட விட நல்லா உப்பி வந்திருந்தது. காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாப்பா நான் அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு வீட்டிலே வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டேலாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு